கேள்வி கேட்குறீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுருவாங்களா? நான் கேட்குறேன், அது போதாடா? ஏன்டா தலை சொல்லுது என்ன சொல்லுங்க. வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குட்டி சீமானுக்கும் முக்தாருக்கும் ஒரு சில கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் தம்பி ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார், அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சீமானின் தம்பின்னு சொன்னேன். அதாவது நம்ம தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசும் ஒரு சின்ன பையன். ஓகேங்களா? அதாவது இப்பவே தமிழ்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்த ஒரு சின்ன பையன். நம்ம குமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சமூகத்தில் உண்மையான தமிழ் வார்த்தைங்கிறது குமுகம். உனக்கு தமிழ் பற்று அதிகம் இல்லைப்பா? தமிழராக இருந்தாலே தமிழ் பட்டு தானே ஆகுது. தமிழ் தேசிய பற்று அதிகம் இல்லை? ஏன்? அது ஏன் தமிழராக வந்துட்டோம், தமிழ் தேசிய பட்டு இல்லாமல் எப்படி இருக்கும்? திராவிடம்ன்றாங்களது இல்லாதது ஏங்க ஐயா பேசணும்? திராவிட மொழின்னு இருக்கு. எது திராவிட மொழி? ஒரு சில பேருக்கு என்னன்னா தமிழ் பிரச்சனை என்ன, தமிழ் தேசிய பிரச்சனை என்ன, இன பிரச்சனை என்ன, மொழி பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு தெரியாம தமிழ் சொல்லிக்கிட்டு ஒரு சில குரூப் சுத்திட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியாம சிவனை வழிபடணும். யார்? இந்துக்களா? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுள், இந்த தமிழ் மக்களுடைய கடவுள், இந்து மத கடவுள் இல்ல சிவன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுள். விநாயகருக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்மே. அடிப்படை அறிவு கூட இல்லாம இருந்து பேசினா இப்படிதான் இருக்கும். ஓடி போயிடப்போறான், பிள்ளையாரெல்லாம் ஓடிடுவாரு. அவர் தமிழ் தேசியம் பேசுறாருல, உன்ன மாதிரி தமிழ் பேசுறாருல. அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு தேங்காய்லாம் உடைச்சி குத்தாட்டெல்லாம் ஆடி தேங்காய் பொறுக்கி எல்லாம் பண்ணாரு குடும்பத்தோட சேர்ந்து. ஏன் இப்ப நில்றா, இப்படி பிள்ளையாருக்கு நேரம் இதுல அடிடா அட்ரா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இப்படி பேசினால என்ன சொல்லிடுவாங்கன்னா, கீழே வந்து நீ தமிழ்காரனே கிடையாது, தமிழ்நாட்டுக்காரனே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியடிச்சு பத்துவாங்க. நீ அங்க இருந்து பிறந்தவன், இங்க இருந்து பிறந்தவன். இப்ப என்னையும் சொல்லுவாங்க. இல்ல ஒரு 10 பேர் வீடியோ பாக்குறாங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அவங்க எனக்கு கீழே நீ தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு கீழே சப்போர்ட் இது பண்ணுவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதாவது இங்க நியாயத்தை பேசினா அந்த கட்சிக்காரன் ஆயிடுவான். இல்லைன்னா எது பச்சுன்னு தமிழ் பச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம பேசிட்டு வந்தோம்னா நீ தமிழ்நாட்டுக்காரனே சொல்லிட்டு வந்துருவானுங்க. என்ன சொல்ல வரணும், தமிழை வச்சு ஒரு பிசினஸ், அவ்வளவுதான். தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ், தமிழ்னு சொல்லிட்டு ஒரு அரசியல், இதெல்லாம். அதாவது நம்மளுக்கு அரசியலுக்குள்ள டீப்பா போவோம்னா நமக்கு அதை பத்தி பெருசா எனக்கு அரசியல்னால பிடிக்காத ஒரு ஆள் தான் நான். ஆனா இங்க தமிழை வச்சு நிறைய பேர் நடத்துறது நமக்கு சுத்தமா பிடிக்கல. அது எந்த கட்சிக்காரங்களும் இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி. ஒரு டைம் முருகன் எதிர்க்கிறது, முருகன் வந்து என் முப்பாட்டனே கிடையாதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறது. நான் யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முருகன் வந்து என்னோட முப்பாட்டுன்னு சொல்லிட்டு சொல்றது, அதுக்கப்புறம் முருகன் கிடையாதுன்னு சொல்றது, விநாயகர் கிடையாதுன்னு சொல்றது, இப்படி வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அரசியலை வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்படி பாக்குறோமா, பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகணுமே தவிர அதை உட்காந்து டீப்பா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இந்த கொள்கையை சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் இந்த கொள்கையை சப்போர்ட் பண்ணுவாங்க, 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, நான் முருகனை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு 3வது நாள் வேலை கொண்டு வாங்கி வைப்பாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அதான் சொல்ல வரேன். சரிங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. முக்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றவங்க வந்து அப்ப என்ன பண்ணணும், நீ எப்படி விநாயகரை வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, விநாயகர் வந்து நம்ம இது வந்து கடவுள் கிடையாது, வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால முக்தார் கேள்வி கேட்கிறார், தமிழ் தேசியம்னா அப்போ உங்க தலைவர் சீமான் அவர்களே வந்து தேங்காய் உடைச்சு வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி ரீசெண்டா நடந்துச்சு பார்த்தீங்களா, வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையனால பதில் சொல்ல முடியல. சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா எப்படி பதில் சொல்லுவான்? என்னன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இது யாரும் கோவப்பட்டு வரக்கூடாது. இப்போ சர்ச் இருக்கு, அப்போ இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் எங்க இருந்து பிறந்துட்டு வந்தாரு? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கும்பிடலையா? அதனால இங்க எங்கேயும் சாஞ்சி பேச முடியாது. நம்ம எந்த கடவுளாலும் கும்பிட்டு போகலாம். ஆனா இந்த கடவுளை தான் கும்பிடணும், இந்த கடவுளை தான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது இங்க யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு சொல்ல வரேன். படிக்கிற குழந்தை சட்டப்படி வந்து இந்த மாதிரி போகக்கூடாது, படிப்பில் தான் கவனம் செலுத்தணும். 18 வயசுக்குள்ளே வெளியே போகக்கூடாது. ஏதோ சட்டப்படி குற்றம் கொடுங்களா, தூக்கி சீமானை தூக்கி உள்ள போகலாம், கும்பிடும் குக்கலாம். அதை விட்டுரு. பணம் கொடுத்தாருலாம் போல, கொள்கையில உடன்பாடு இருந்தது போனேன். என்ன கொள்கை உடன்பாடு? தமிழ் தேசிய கொள்கை இருந்தது போனேன், தமிழ் மக்களுக்கான. கைஸ், பணம் கொடுத்து போகல, கொள்கையில உடன்பாடு இருக்குண்டு. ஆனா இந்த குட்டி கொஞ்சம் எனக்கு தெரியாது, கொள்கைனா என்னன்னே தெரியாது. அதான் கைஸ், இங்க நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே அதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நீங்க ஒரு 30 வயசுக்காரங்க பசங்களை கூப்பிட்டோ இல்லைன்னா பொண்ணுகளை கூப்பிட்டு அந்த கொள்கை, இல்லைன்னா நீங்க எந்த கட்சியில இருக்கீங்களா அதோட கொள்கையை கேளுங்க. 50 வயசு ஆளுகளே கூப்பிட்டு கேளுங்களா, அந்த கொள்கை என்ன, உன் கட்சியோட கொள்கை என்னன்னு கேளுங்க. தெரியாது. நுனிப்புல் மேஞ்ச மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரியுமே தவிர எல்லாமே தெரியாது. உங்க வீட்டுல ஒரு குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுக்கலாம்.
அரசியலை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அரசியலை எங்க பேசணும்னு சொல்லிட்டு தெரியணும், எப்ப பேசணும்னு சொல்லிட்டு தெரியணும். அந்த மாதிரி தற்கொலைகளா சுத்திட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் தேசிய பற்று, தமிழ் பற்று எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும். இப்போ எனக்கு guys, இதுல யார் என்ன அடிச்சு பேசினாலும் பரவாயில்ல. இப்போ நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நாளைக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வருது, எனக்கு வடநாட்டுல ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறான், ஒரு சைனாக்காரன் வந்து நம்ம ஊரை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறான், வடநாட்டுல கிடந்து அடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், எங்கேயோ மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசல அடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். நம்ம தாய்நாட்டுக்காரன் ஒருத்தனை அடிக்கிறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுல இருந்து நான் தமிழ் பச்சு உள்ளவன், அதனால வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்காரனை கொண்டு தான் நான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கணுமா, இல்லைன்னா அவனை போய் காப்பாற்றணுமா? நான் தேசிய பச்சுக்கு போகணுமா, இல்லைன்னா மொழி பச்சுக்கு வரணுமா? எதுக்கு வரணும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளும் குழப்பிட்டு இருக்கு. இதுக்கு உள்ள ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூல என்ன நடந்திருக்குன்னா, ஃபுல்லா முக்தார் தான் பேசியிருக்காரு. முக்தார் எப்பவும் தெரியும், அவர் வந்து திராவிட இதுக்கு தான் வந்து அதிகமா சப்போர்ட் பண்ண வர தவிர மற்றபடி தமிழ் தேசிய பற்றி எதுக்குமே அவருக்கு வராது. திராவிடம் தான் மெயின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரு. அதனால அவருக்கு இந்த பையன் இன்டர்வியூ போனாதான் முதல்ல தப்பு. பேசாம போ, தேவையில்லாத வேலை அந்த குட்டி குஞ்சானுக்கு. அதுக்கப்புறம் அவரை நிறைய இதெல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்ததுல இல்ல நிறைய எடிட்டிங் ஆயிடுச்சு, நான் என்ன பேச விடலை, அதை பண்ண விடலை, நான் நிறைய அதை சொன்னேன் இதை சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல படிக்கிற வயசுல படிக்க விடுங்க, அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு தேவையில்லை. எல்லா அரசியல்வாதியோட பயணங்களும் பாருங்க, எல்லாம் எங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் உதாரணத்துக்கு தேசிய பற்றி மொழி பற்றி பேசுற சீமான் அவர்களின் பையன் எங்க படிக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, சரிங்களா? அரசியல் பேச வேணாம்னு சொல்லல, கொள்கையும் பேச வேணாம்னு சொல்லல, அது சரியா பேசணும், சரியான இடத்துல பேசணும், அது யார் பேசணும் எப்ப பேசணும்னு இருக்கு. சும்மா எல்லாரும் வாயில வந்தவங்களாம் அடிச்சு விட்றதுக்கு அது ஒன்றும் இது கிடையாது. மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அரசியலோட சாக்கடை. நான் அதுக்குள்ள முழுசா போக விரும்பல. ஆனா இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த மொழி பச்சு தேசிய பச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. எல்லா கட்சியிலும் இப்படி ஒண்ணு இருக்கு. படிக்கிற வயசுல படிக்க வைங்க, அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம விட்டோம்னா எங்க போகும் தெரியாது. அப்போ பார்க்கலாம். பாய்.